வருகின்ற ஏகாதசியை சபலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். சபல ஏகாதசி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய தானம் என்ன? எதுக்காக பண்றோம்? பார்த்துடலாம் வாங்க. சிறந்த ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா, சபல ஏகாதசி அன்னைக்கு உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க தானியங்களை தானம் செய்யலாம். நிதி சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்னா ஆடைகள், குடைகள் அல்லது காலணிகளை தானம் செய்யலாம். வழக்கு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிப்பு உணவை குறிப்பாக வெல்லத்தை தானம் செய்யலாம். ரொம்ப நாளா திருமணம் நடக்கல, விரைவில் திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழைப்பழம், குங்குமப்பூ அல்லது மஞ்சளை தானம் செய்யலாம். ரொம்ப நாளா குழந்தைகள் இல்ல, சந்ததிகளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவர் அரச மரத்தை நடணும். அதே மாதிரி மார்கழி மாதம் வர இருக்கின்றதால இந்த மார்கழி மாதத்திற்கு முதல் நாள் வர இருக்கின்ற இந்த சபலா ஏகாதசி அன்னைக்கு முக்கியமாக நம்ம இருளை நீக்கி நம்முடைய வாழ்வில் ஒளி பெறணும் அப்படின்னு ஒருவருக்கு தீபதானமும் அன்னதானமும் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.